പരിശുദ്ധനായ ദൈവമേ, സ്വർഗ്ഗ നല്ല പിതാവേ, അനുഗ്രഹിക്കപ്പെട്ട നല്ല സമയത്തിനായി നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യുന്നു. കർത്താവേ, 2025 കർത്താവെ വാർഷിക യോഗം കർത്താവെ നടത്തുവാൻ ദൈവമാവ് ഞങ്ങളുടെ ജീവൻ ഒരുക്കുന്ന എല്ലാ അവസരങ്ങൾക്കായി സ്തോത്രം ചെയ്യുന്നു. കർത്താവിനെ ഞങ്ങൾ അനുഗ്രഹിക്കണം. കർത്താവ് ഈ യോഗം ഏറ്റവും അനുഗ്രഹമാക്കി ദൈവത്തിന് പ്രസാദകരമാക്കി തീർക്കണം. കർത്താവ് ജാതികൾ ചെയ്തതുപോലെ ഒരു കലാപരിപാടികളല്ല ഞങ്ങൾ പാടുമ്പോഴും ഞങ്ങൾ ദൈവവചനത്തിന് അടിസ്ഥാനപ്പെട്ട് ചില സ്കിറ്റുകൾ ഇവിടെ നടത്തുമ്പോൾ അത് മറ്റുള്ളവരെ ചിന്തിപ്പിക്കുന്ന, മറ്റുള്ളവർക്ക് പരിവർത്തനമുണ്ടാകുന്ന, ഞങ്ങളെ ദൈവത്തോട് അടുപ്പിക്കുന്ന, ഞങ്ങളെ ചിന്തിപ്പിക്കുന്ന വാക്കുകൾ, ഡാൻസുകൾ, കഥകൾ, പ്രബോധനങ്ങൾ ഈ വപ്പ അങ്ങനെ ആക്കി തീർക്കൽപ്പ. പരിശുദ്ധമാവേ, പരിശുദ്ധമാക്ക് ഇഷ്ടമില്ലാത്ത ഒരു പ്രോഗ്രാമുകൾ ഇവിടെ നടക്കരുത്. പരിശുദ്ധമാക്ക് ഇഷ്ടമില്ലാത്ത ഒരു വാക്ക് ഇവിടെ ഉച്ചരിക്കപ്പെടരുത്. പരിശുദ്ധമാവേ, ഞങ്ങൾ ആരാധിക്കുന്ന ഈ വസാനത്തിൽ ഇറങ്ങി വസിക്കുന്ന ഈ ആലയത്തിൽ ഈ ശുശ്രൂഷകൾ നടക്കുമ്പോൾ പിശാചിന് അവകാശം പറയുന്ന, അവൻ ഒപ്പിയെടുക്കുന്ന ഒരു ക്രിയകളും വെളിപ്പെടാതെ ആണീ ഹൃദയത്തിനകത്ത് മത്സര ചിന്തകളോ ഭിന്നതകളോ ഞാനെന്റെ ഭാവങ്ങളോ ആരെന്ന് തിരിഞ്ഞു വരാൻ പരിശുദ്ധമാ ഈ ശുശ്രൂഷകാന്തിമുൻ അവസാനം എല്ലാം ഭംഗിയാക്കി അങ്ങയുടെ നാമം ഞങ്ങളുടെ സന്ദർഭ വാർഷികത്തിലൂടെ ഉയർത്തപ്പെടുക. ദൈവം സഹായിക്കണം. പ്രാർത്ഥനകളിനായി സ്തോത്രം. യേശുവിൻ നാമത്തിൽ പിതാവേ, ആമേൻ. നമ്മുടെ സൺഡേ സ്കൂളിന്റെ വാർഷികം പ്രാർത്ഥിച്ച് ആരംഭിച്ചല്ലോ. വളരെയധികം ദൈവം സംസാരിക്കാതിരിക്കണം. അനുഗ്രഹിക്കപ്പെട്ട് നമ്മൾ പ്രാർത്ഥിക്കാൻ പറയുമ്പോൾ പ്രാർത്ഥിക്കണം, പാടാൻ പറയുമ്പോൾ പാടണം, ആരാധിക്കണം. അവൻ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ പാടരുത്, പാടത്തിനോട് ആരാധിക്കണം. ശ്രദ്ധിച്ച് വളരെ ഡിസ്പ്ലേയായി ഓർക്കുന്നു. കർത്താവ് കൃപയായി നമ്മൾ സൺഡേ സ്കൂളിൽ ഇതുവരെ കൊണ്ടെത്തിച്ചു. കർത്താവ് 3 ഹല്ലേലൂയ പറഞ്ഞാണ്ട് പലവിധமான പ്രയാസങ്ങളിലൂടെ കടന്നുപോയെങ്കിൽ ദൈവം അനുഗ്രഹമാക്കി ഭംഗിയാക്കി തീർന്നല്ലോ. സർവശക്തനായ ദൈവം ഇന്ന് ഇങ്ങനെ ഒരു വാർഷികം നടത്താൻ ദൈവം നമുക്ക് ഭാഗ്യം തന്നു. വളരെ പ്രാർത്ഥനയോടായിരിക്കാം. തുടർന്ന് പ്രോഗ്രാം വായിക്കേണ്ടതിനും അതിന്റെ കാര്യങ്ങൾ ചെയ്യേണ്ടതിന് ആമേൻ സിമിയെ സ്വാഗതം ചെയ്യുകയാണ്. 2025 வருஷம் வேதபாட வகுப்பு ஜெபித்து ஆரம்பித்ததிலிருந்து இதுவரைக்கும் ஜெயமாய் நடத்தி வருகிற நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முதலாவது நாம வாழ்த்தி வரவேற்க போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதுவரையிலும் நம்மளை ஜெயமாய் வழி நடத்தினார். அவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். குழந்தைகள் பாலகர் வாயினால் துதி உண்டாக பண்ணுவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்த கர்த்தர் இன்றைக்கும் இந்த பகற்காலம் இது பிள்ளைகளுடைய தாளந்துகளை கர்த்தருடைய நாமத்துக்காக பயன்படுத்தும் போது அதை அங்கீகரிப்பதற்காக நாம வருவதற்கு முன்னமே சிங்காசனம் போட்டிருக்கிற கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரை எல்லாரும் உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு கரம் தட்டி வாழ்த்தி வரவேற்கும்படி அடுத்ததாக நமது வேதபாட வகுப்பு இவ்வளவு சிறப்பாக செயல்பட நமக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து வருகிற நமது சபையின் கனத்துக்குரிய போதகர் ஜோஸ் அவர்கள் இந்த வேதபாட வகுப்பு இவ்வளவு ஜெயமாக சிறப்பாக நடத்தப்படுவதற்கு ஆசிரியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் வேண்டிய எல்லா ஆலோசனைகளை கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி நடத்தி வருகிறார். அவர்களையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேதபாட வகுப்பு சார்பில் வாழ்த்தி வருக வருகையில வரவேற்கிறேன். அடுத்ததாக நமது உதவி ஊழியராக இருக்கிற பிரதர் ஜோன் அவர்கள் மற்றும் அவரோடு இந்த வேதபாட வகுப்பு நடத்துகிற எல்லா ஆசிரியர் சகோதரிகள் இவர்கள் பிள்ளையானதும் நடக்க வேண்டிய வழியில அவரை நடத்தி அந்த வசனத்திற்கு ஏற்றபடி பிள்ளைகள் தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும் அவர்களுக்கு கர்த்தருடைய வேதமே வெளிச்சமாய் இருக்க வேண்டும், கர்த்தருடைய வேதமே அவர்களுக்கு வழிகாட்டாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடும் ஆத்மபாரத்தோடும் இந்த வேதபாட வகுப்புகளை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். பிள்ளைகளையும் கர்த்தருக்குள் பாரத்தோடு ஜெபித்து நடத்தி வருகிறார்கள். அவர்களையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேதபாட வகுப்பு சார்பில் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன்.
ஜபமே ஜெயம் என்ற வசனத்தின் பிரகாரம் நம்ம சபையில ஜெபிக்கிறதுல ஆட்சிமார்கள் இருக்கிறாங்க. அவர்களை நினைத்து கர்த்தரை ஸ்துதிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஒரு யுத்த களத்துல நிற்கிறது போலதான் நிற்கிறோம். அந்த யுத்த களத்திலையும் யுத்த களத்துல முன்னில நிற்கிறவங்களுக்கு கஷ்டம் அது யாருக்கும் தெரியாது. அது போல எவ்வளவு பிரயாசத்தின் மத்தியிலும் அந்த புதன்கிழமை வந்து ஜெபிக்கிற அந்த பிரேயர் டீம்ல இருக்கிற எல்லாரையும் பாஸ்டாண்டி, உஷாண்டி, செல்வி ஆண்டி, விஜயகுமாரி சிஸ்டர், சுனிதா சிஸ்டர் இவர்கள் எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேதபாட வகுப்பின் சார்பில் வாழ்த்தி வருகிறவர்களே வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக நமது பிள்ளைகள் யாவரும் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடங்களாக இருக்கிற, கர்த்தருடைய கையில் ராஜ முடிகளாக இருக்கிற நமது எல்லா பிள்ளைகளையும் நம்ம பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தருடைய கையில ராஜ முடிகள். இந்த பிள்ளைகள் எல்லாருக்காகவும் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பிள்ளைகள் எல்லாரையும் இன்னைக்கு பகற்காலம் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த காலங்களை கர்த்தருடைய நாமத்துக்காக உபயோகப்படுத்த உற்சாகமாக கடந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேதபாட வகுப்பின் சார்பில் வாழ்த்தி வருகிறேன் வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக நமது சபையின் எல்லா விசுவாச பெருமக்களையும் எல்லாரையும் நினைத்து கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் இந்த கூடுகையை கர்த்தர் பெருக செய்வாராக. அவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வேதபாட வகுப்பு சார்பில் வருகிறேன் வாழ்த்தி வரவேற்று என்னோட வரவேற்பை கொள்கிறேன். வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே வானாதி வானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே, பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டும். Hallelujah.
உம் சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹalleluya hallelujah amen. Hallelujah 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 hallelujah amen. Amen amen amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 136 1 முதல் 10 வரை. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Praise Lord. யெகோவாவுக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அவர் நல்லவனல்லோ, அவருடைய தயா என்றென்றும் உள்ளது. Oh, give thanks to the Lord, for he is good, for his mercy endureth forever. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவத்திற்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அவருடைய தயா என்றென்றும் உள்ளது. Oh, give thanks unto the Lord of gods, for his mercy endureth forever. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தாவிற்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அவருடைய தயா என்றென்றும் உள்ளது. Oh, give thanks to the Lord of lords, for his mercy endureth forever. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏகனாய் மகா அற்புதங்களை பிரவர்த்திക്കുന്നவரு, அவருடைய தயா என்றென்றும் உள்ளது. To him who alone doeth great wonders, for his mercy endureth forever. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஞானத்தோட ஆகாசங்களை உண்டாக்கியவரு, அவருடைய தயா என்றென்றும் உள்ளது. To him that by wisdom made the heavens, for his mercy endureth forever. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியை வெள்ளத்தின் மேல் விரிச்சவரு, அவருடைய தயா என்றென்றும் உள்ளது. To him that stretched out the earth above the water, for his mercy endureth forever. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. വലിയ വെളിച്ചങ്ങളെ ഉണ്ടാക്കിയവന് അവന്റെ ദയ എന്നേക്കും ഉള്ളത്. To him that made great lights, for his mercy endureth forever. பகலில் நாளாம் சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. പകൽ വാഴുവാൻ സൂര്യനെയും അവന്റെ ദയ എന്നേക്കും ഉള്ളത്. The sun to rule by day, for his mercy endureth forever. இரவில் நாளாம் சந்திரனை நட்சத்திரையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. രാത്രി വാഴുവാൻ ചന്ദ്രനെയും നക്ഷത്രങ്ങളെയും ഉണ്ടാക്കിയവന് അവന്റെ ദയ എന്നേക്കും ഉള്ളത്. The moon and stars to rule by night, for his mercy endureth forever. எகிப்தியருடைய தலைச்சான்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. മിസ്രയീമിലെ കടിഞ്ഞൂലുകളെ സംഹരിച്ചവന് അവന്റെ ദയ എന്നേക്കും ഉള്ളത്. To him that smote Egypt in their firstborn, for his mercy endureth forever. Amen. ഇവിടെ പറയാൻ പോകുന്ന കഥയുടെ പേര് ശക്തീകരിക്കുന്ന ദൈവം. ഒരു വീട്ടിൽ ഇളയ മകനായിരുന്നു ദാവീദ്. അവൻ ആട് മേയ്ക്കുന്നവനായിരുന്നു. ആടുകളെ പിടിക്കാൻ വന്ന സിംഹത്തെ വലിച്ചു കീറി. ഒരു ദിവസം അവന്റെ പപ്പ പറഞ്ഞു, ഇനിന്റെ സഹോദരങ്ങളെ പോയി നോക്കിയിട്ട് വന്ന് പറഞ്ഞു. ദാവീദ് ശരിയെന്ന് പറഞ്ഞിട്ട് പോയി. അപ്പൊ അവര് സഹോദരന്മാര് യുദ്ധം ചെയ്തുകൊണ്ടിരുന്നു. വലിയ
കാട്ടിന്ന് 5 കല്ലെടുത്തു. അത് അടിച്ചപ്പോ ഗോലിയാത്തിന്റെ നെറ്റി പോയി അടിച്ച് ഗോലിയാത്ത് ആര് വീഴുന്നു. ദൈവശക്തി ഉണ്ടെങ്കിൽ ഏത് ശത്രുവിനെയും തോൽപ്പിക്കാം. மீண்டும் அவர் வந்திடுவாரே, உன் கரம் பிடிச்சு பரலோகம் கூட்டி செல்வாரே.
சயின்ஸ் டெவலப் ஆயிடுச்சு. சயின்ஸ்னால இப்போ என்ன வேணா பண்ண முடியும். எவ்வளோ தூரத்தில் இருக்கவங்கள வேணாலும் நம்ம கை டச்சில் நமக்கு வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டை ரொம்ப நம்புறாங்க. ஆனால் இதுவே கடவுள் படைச்ச மனுஷன் தான் படைச்சான் அப்படிங்கிறத நிறைய பேர் மறந்து போயிட்டாங்க. இப்போ வந்து பைபிள்ல இருக்குப்பா, பைபிளை வாசிங்கப்பா அப்படின்னு சொன்னா அது என்ன எல்லா ஆன்மீக புத்தகத்தை மாதிரி பைபிளும் ஒரு ஆன்மீக புத்தகம் தான். எல்லா கடவுளை பத்தியும் அவங்கவுங்க ஆன்மீக புத்தகத்துல என்ன எழுதிருக்கு, அந்த கடவுளை எப்படி பின்பற்றணும், அதை பத்தின அந்த கடவுளை பத்தின நம்பிக்கையை பற்றி மட்டும்தான் எல்லா விஷயத்தை பத்தி தான் பைபிள் சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. பட் பைபிளை பத்தி தெரிஞ்சவங்க அந்த மாதிரி பேச மாட்டாங்க. விஞ்ஞானம் அப்படிங்கிறது இப்போ வந்தக்கூடிய காலகட்டத்தில் வந்த விஷயம். ஏஐ, விஞ்ஞானம், இது எல்லாமே மனுஷனால கண்டுபிடிக்கப்பட்டது. இதை பத்தி வந்து 3000 ஆண்டுக்கு முன்னால வேதாகமம் எழுதப்பட்ட சமயத்துல இந்த சயின்டிபிக்கை பத்தி யாருக்கும் எந்த ஐடியாவும் கிடையாது. ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி ஒண்ணு வரும், இதே மாதிரி மக்கள் வந்து இதே நாடி இருப்பாங்க, கடவுளை நாட மாட்டாங்க அப்படின்னு கடவுள் இதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிவிக்கிற மாதிரி அநேக வேத வசனங்களை நமக்கு போதிச்சிருக்கிறார். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஓசியா 13:6 கடவுள் சொல்லி இருக்கிறாரு, தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள், திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்றாரு. இதுல மேய்ச்சல் அப்படின்னு அவர் எதை குறிப்பிடாருன்னா அந்த மக்கள் வந்து நம்பக்கூடிய ஒரு விஷயம், கடவுளையும் தாண்டி இதுதான் பெருசு அப்படின்னு அவங்க நம்பக்கூடிய ஒரு விஷயம். இன்றைய காலகட்டத்தில் அது என்னன்னு கேட்டா இந்த சயின்டிபிக் டெவலப்மெண்ட். இப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய ஏஐ ஜெனரேஷன், அதாவது நம்ம இப்ப நம்பக்கூடிய மொபைல் போன் அண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அதே சார்ந்து இருக்கும் ஒவ்வொரு தொழில்நுட்ப வசதிகள். நம்ம இது இப்போ வந்து இருக்கக்கூடிய ஜெனரேஷனால இதை விட்டுட்டு வாழ முடியாது. இப்போ வந்து பண்டைய காலத்துல ஆட்டுக்கல் அம்மிக்கல் இருந்துச்சு, இப்போ மிக்சி கிரைண்டர் இல்லாம ஒரு மனுஷனால எந்த வேலையும் பார்க்க முடியாது. இந்த மாதிரி தொழில்நுட்ப வசதி இல்லாம இன்னைக்கு ஒரு மனுஷனால தனியா வாழ முடியாது. அப்படி கடவுளையும் தாண்டி அவனுடைய நம்பிக்கைகளையும் தாண்டி அவன் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்டிபிக் டெவலப்மெண்ட். அநேக மக்கள் இதனால கடவுளையும் மறந்துட்டாங்க, கடவுள் நம்மளை காப்பாற்றுவாங்கிற எண்ணத்தையும் விட்டு மறந்துட்டாங்க. இப்ப அதையே நம்பி நிறைய மனுஷர்களை சார்ந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் ஓசியா 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுல அவர் குறிப்பிடக்கூடியது தங்களை தாங்களே அழித்து கொண்டார்கள். இப்ப இருக்கக்கூடிய மனுஷங்க அந்த கண்டுபிடிப்பை சார்ந்து இருக்கிறாங்க. ஆனா அந்த கண்டுபிடிப்பினால இன்னைக்கு பூமி அழிஞ்சிட்டு இருக்கு. நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு எலக்ட்ரானிக்ஸ் எல்லா மிஷினாலையும் இன்னைக்கு கடவுள் நமக்காக சிருஷ்டிச்சு வச்சிருந்த அநேக விஷயங்கள் அழிஞ்சு போயாச்சு. இப்போ நம்மளுடைய இடத்துல இருக்கக்கூடிய தண்ணியை வச்சுப்போமே, தண்ணி வந்து கடவுள் நமக்கு 100% சுத்தமான தண்ணியை கொடுத்தாரு. இன்னைக்கு எத்தனை பேர் சுத்தமான தண்ணியை குடிச்சிட்டு இருக்கோம்? இப்ப கிடையாது. நம்ம வந்து 90% நல்ல தண்ணியை அழிச்சிட்டோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டரை சுரந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டோம். ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் சுத்தமான தண்ணியை எந்த மனுஷனும் குடிக்க போறது இல்லை, சுத்தமான காத்து எந்த மனுஷனும் சுவாசிக்க போறது இல்லை. நம்ம நம்மளை தாமே அழிச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இன்வென்ஷன் வர வர நம்மளை தாமே நம்ம அழிச்சிட்டு இருக்கோம். கெமிக்கல்ஸை கண்டுபிடிச்சோம், இன்னைக்கு அநேக நோய் கெமிக்கல்ஸ்னால வருது. அப்புறம் ஆட்டோமிக் பாம்பை கண்டுபிடிச்சோம், இன்னைக்கு நமக்கு நாமே வச்சுக்கிட்ட ஆப்பது. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாட்டை நோக்கி ஆட்டோமிக் பாம்பு போடுவோம், ஒவ்வொருத்தரும் அழிய போகும். யுத்தங்கள் ஆரம்பிச்சிருச்சு. கடவுள் 3000 வருஷத்துக்கு முன்னாடியே கடவுள் இதை பத்தி நம்ம கிட்ட சொல்லி இருக்கிறார், எச்சரிச்சிருக்கிறார். அதே மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க விஞ்ஞானம் வந்து பைபிள்ல என்ன தெரியும், கடவுளுக்கு விஞ்ஞானத்தை பத்தி என்ன தெரியும், ஜனங்களுக்கு விஞ்ஞானத்தை பத்தி என்ன தெரியும், அந்த காலத்துல விஞ்ஞானம்னா என்ன, இது எல்லாம் இப்ப கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பெருமையா சொல்லுவோம். ஆனா இப்ப கண்டுபிடிக்கப்பட்டது, அதாவது 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள் வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை பத்தின நான் இன்னைக்கு பேச போறேன். முதல்ல ஹைட்ராலஜி, அதாவது தண்ணீரை பத்தின ஒரு மெக்கானிசம். வாட்டர் சைக்கிள் அப்படின்னா என்ன? நம்ம தான் படிச்சிருக்கோம்ல, எவாபரேஷன், கண்டென்சேஷன், இதெல்லாம் தானே. வாட்டர் சைக்கிள்னா எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டோம்னா 1700ல கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் வாட்டர் சைக்கிள். அப்படின்னா தண்ணி கடல்ல இருந்து நீராவியா மேல போகுது, அங்க இருந்து மழையா கீழே வருது அப்படிங்கிறது இப்போ 17ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம். ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க வேதத்துல வெறும் ஆன்மீகம் மட்டும்தான் இருக்கு. நான் சொல்லுவேன் இதுல இருந்துதான் விஞ்ஞானம் வந்துச்சு. இந்த வேதத்துக்குள்ளே இருந்துதான் இப்ப கண்டுபிடிக்கப்பட்ட அத்தனை சயின்ஸ் இந்த வேதத்துக்குள்ளே தான் வந்திருக்கு. அதுக்கு ஆதாரமா நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோபு 36:27 அவர் நீர்த்துளிகளை அணுவை போல் ஏற பண்ணுகிறார், அவைகள் மேகத்திலிருந்து
மேகத்துக்கு நீராவியா போகுது, அது மழையா பெய்யுது அப்படிங்கிற வாட்டர் சைக்கிள் கடவுள் வேதத்துல குறிப்பிட்டிருக்கிறார். இது வந்து ஒரு பெரிய ஆதாரம். விஞ்ஞானம் வர்றதுக்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே கடவுள் விஞ்ஞானத்தை பத்தி பைபிள எழுதியிருக்கிறாரு. விஞ்ஞானம் தொடங்க வந்து ஆரம்பமும் முடிவும் வந்து வேதாந்தத்துக்குள்ளதான் இது. அதே மாதிரி இன்னொரு வசனம் பிரசங்கி 1:7, எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது அப்படின்னு கொடுத்திருக்கு. சமுத்திரம் ஏன் நிரம்பாது? ஏன்னா சமுத்திரத்திலிருந்து எல்லா தண்ணியும் ஒவ்வொரு நாளும் நீராவியா மேல போய் அது மழையா பொழிஞ்சுட்டு தான் இருக்கு. அதனால சமுத்திரம் எத்தனை தான் நதியிலிருந்து தண்ணி வந்து சமுத்திரத்துக்கு விழுந்தாலும் சமுத்திரம் நிரம்பாது அப்படிங்கிற ஒரு பெரிய விஞ்ஞான திட்டத்தை கடவுள் இந்த வேதத்துல குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ நீரியல் பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போறது அஸ்ட்ரானமி, அதாவது வானவியல். நம்ம நட்சத்திரங்களை எண்ண முடியும்னு நினைக்கிறியா நீ? முடியாது. ஆமா, நட்சத்திரங்களை எண்ண முடியாது. ஆனா இத நம்மளுடைய விஞ்ஞானிகள் வந்து இந்த 21ஆம் நூற்றாண்டுல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 17ஆம் நூற்றாண்டுல 2 பேர் இருந்தாங்க. அதாவது கெப்லர் அப்புறம் டாலமி. டாலமி என்ன சொன்னாருன்னா, நம்ம வானத்துல வந்து 1056 நட்சத்திரங்கள் தான் மொத்தமாவே இருக்குன்னு சொன்னாரு. அதை தொடர்ந்து கெப்லர் வந்து அவரோட ரிசர்ச்சை கண்டினியூ பண்றாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, இல்ல 1056 கிடையாது, 1055 நட்சத்திரங்கள் தான் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. ஆனா இன்னைக்குள்ள சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நம்ம பூமியில இருந்து பார்க்கக்கூடிய இடத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 400 மில்லியன் நட்சத்திரங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கேலக்சி மாதிரியே இன்னும் எக்கச்சக்கமான கேலக்சிஸ் இருக்கு. அதனால நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது வந்து எண்ணி முடியாது அப்படிங்கிறத இந்த 21ஆம் நூற்றாண்டுல தான் நம்மளுடைய மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கிறான். ஆனா இதை நம்ம பைபிள் வந்து என்ன சொல்லுதுன்னா, எரேமியா 33:22 என்ன சொல்லியிருக்குன்னா, வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அள்ளப்படாததுமா இருக்கிறது. இதை நம்ம சயின்டிஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு பல நூற்றாண்டு ஆயிருக்கு. ஆனா நம்மளுடைய தேவன் என்ன பண்ணியிருக்காரு, இந்த சயின்ஸ் டெவலப்மெண்ட் இதெல்லாம் வர்றதுக்கும் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த காலத்துல இல்லாத ஒரு விஷயத்த கடவுள் எழுதி வச்சிருக்காருன்னா அவருடைய மகிமை வந்து எண்ணில் அடங்காது. சரி, இப்ப வானிலை பத்தி பார்த்தோம் இல்லையா? இப்ப நமக்கு வந்து ஜியோகிராபி பக்கம் போலாமா? ஏசாயா 42:2 அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து பூமியோட உருவத்தை, அதாவது எர்த்தோடைய ஷேப் வந்து உருண்டை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது அது சர்க்கிள் ஷேப்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது வந்து சயின்டிபிக் பிரகாரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த பூமியில பல ஷேப் பூமியை கொடுத்திருக்கிறாங்க. இத்தனை வருஷத்துல 18வது நூற்றாண்டுல தான் பூமி இந்த ஷேப்ல இருக்கு அப்படின்னு அவங்க வந்து தீர்மானிச்சு சொன்னாங்க. அது வரைக்கும் பல ஷேப்ப பூமியை கொடுத்துட்டு இருந்தாங்க. விஞ்ஞானிகள் வந்து பைபிள்ல இருந்த இந்த வார்த்தையை ஏத்துக்கல. கிபி வந்து கிறிஸ்துவுக்கு பின் 1519 பூமி வந்து தட்டையா இருந்துச்சு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொன்னாங்க. அதாவது டெலஸ்கோப் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பூமி வந்து தட்டையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து மெகலன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளோரர் வந்து கடலை சுத்தி வந்து பூமி வந்து உருண்டை அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே பூமி வந்து உருண்டைன்னு ஏத்துக்கிட்டாங்க. இது நடக்கிறதுக்கும் பல வருஷத்துக்கு முன்னாடியே கடவுள் வேதத்துல சொல்லிட்டாரு பூமி உருண்டையா தான் இருக்கு அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல நமக்கு தெரியுது, விஞ்ஞானிகள் வர்றதுக்கு முன்னாடி விஞ்ஞான ஐடியாக்கள் அத்தனையும் வேதத்துல எழுதப்பட்டிருக்கு, குறிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நாம பார்த்தது ஜியோகிராஃபி. இதுக்கப்புறமா நாம பார்க்க போறது பிசிக்ஸ். அதாவது நம்மளோட எர்த் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு சர்ஃபஸ்லயுமே அட்டாச் ஆகிட்டு கிடையாது. அது வந்து தொங்க விடப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த உலகத்துல வந்து அதுக்கு எத்தனையோ கட்டுக்கதைகள் இருக்கு. தேவர்கள் வந்து அதாவது நாம வாழக்கூடிய பூமியை வந்து தேவர்கள் வந்து அவங்களுடைய தோல்ல சுமந்துட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் நாம வந்து அழுங்காம குலுங்காம இந்த உலகத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கட்டுக்கதை இருந்துச்சு. இன்னும் இருந்துச்சு, ஒரு கடவுளே இருக்காரு, பூமியை வந்து சுமக்கிறதுக்காகவே ஒரு கடவுள் இருக்காரு, அவர் தன்னுடைய கைகளினால தூக்கி வச்சிருக்கிறதுனாலதான் பூமி இந்த உலகம் வந்து நிலையா நிக்குது அப்படிங்கிற ஒரு கட்டுக்கதையுமே இருந்துச்சு. ஆனா இதை எல்லாமே தப்பு அப்படிங்கிறத நம்ம சயின்டிஸ்ட் வந்து இந்த காலகட்டத்துல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இதை வந்து அந்த காலத்திலேயே நம்ம பைபிள் என்ன சொல்லுதுன்னா, யோ
எந்த ஒரு சர்ஃபஸும் இல்லாம ஒரு ஸ்டேபிளான நிக்குதுன்னா அது வந்து புவியீர்ப்பு விசை அந்த மாதிரி பிசிக்ஸ்னால தான் இருக்கு அப்படிங்கறத வந்து 1800களில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம பைபிள் இந்த உண்மையை இந்த உலகத்துக்கு சொல்லி இருக்கு. ஆனா என்ன, அதை யாரும் நம்பதான் இல்லை. அப்புறம் கெமிஸ்ட்ரி பார்த்துலாமா? ஆதியாகமம் 3:19 நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவார். அதாவது மனுஷன் மண்ணா இருக்கிறான், அவன் மண்ணுக்கு திரும்புவான் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல கூறப்பட்டிருக்கு. அதை விஞ்ஞானிகள் இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படின்னா மனுஷனுடைய உடம்புல இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸை அனலைஸ் பண்ணி அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மனுஷனோட உடம்புக்குள்ளாடி கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், குளோரின் நிறைய விதமான விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே மண்ணில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது மண்ணில் இருக்கக்கூடிய அத்தனை புரோட்டீன்ஸும் நம்மளுடைய உடம்புல இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை வச்சு பார்க்கும்போது இந்த விஷயமும் உண்மைதான், மனுஷன் மண்ணிலிருந்து வந்தவன் தான் அப்படிங்கிற ஒரு உண்மை இந்த இடத்துல நிரூபிக்கப்படுது. இதுக்கப்புறமா என்ன இருக்குன்னா நம்மளோட மருத்துவ உலகத்தை பத்தி பார்ப்போம். மருத்துவத்துல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல் விஷயம் நம்மளே சொல்லுவோம், கேட்டுக்கோங்க. மருத்துவத்துறை அப்படிங்கிற விஷயம் இந்திய மருத்துவ விஞ்ஞானி என்ன சொல்லுதுன்னா, பைபிள் இருக்கக்கூடிய மருந்து எல்லாமே ரோம காலத்துல யூஸ் பண்ணப்பட்ட மருந்துங்க, பார்வோனுடைய அந்த ஈஜிப்தியன்ஸ் யூஸ் பண்ண மருந்து, இது எல்லாம் இதை அடிப்படையா வச்சுதான் வேதத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன மருத்துவ முறையும் நம்ம வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற மருத்துவ முறைகளும் 100% ஒத்து போகுது. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து விரிசலான மண்பாண்டம். நம்மளுடைய இஸ்ரவேல் காலகட்டத்துல கடவுள் அவர்களை வந்து கானானுக்கு வழி நடத்தின காலகட்டத்துல நடந்த விஷயங்கள் இது எல்லாம் மோசேயினால் எழுதப்பட்டது. 5 ஆகமங்கள்ல கடவுள் நிறைய மருத்துவ குறிப்புகளை எழுதி இருக்கிறாரு. அதுல சிலவற்றை இப்ப நம்ம பார்க்கலாம். அதுல ஒண்ணு வந்து விரிசலான மண்பாண்டம். அப்படின்னா லேவியராகமம் 6:28 அது சமைக்கப்பட்ட மண்பாண்டம் உடைக்கப்பட வேண்டும், செப்பு பானையில் சமைக்கப்பட்டதானால் அது விளக்கப்பட்டு தண்ணீரில் கழுவப்பட வேண்டும் அப்படின்னு இருக்கு. அதாவது இங்க அவர் கூறியிருக்கிறது என்னன்னு சொன்னா, நம்ம வந்து மண்பாண்டத்துல சமைக்கும் போது மண்பாண்டம் ஈஸியா விரிசல் விழுந்துடும். விரிசல் விழுந்த பிறகு அதை நம்ம கழுவுனாலும் அதுல வந்து பாக்டீரியா தொற்று வந்து அப்படியே இருக்கும். அதனால நம்ம அதை யூஸ் பண்ணும்போது திரும்ப அதனால நமக்கு நோய் வர வாய்ப்பு இருக்கு. அதாவது அந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து கடவுள் அவங்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை தான் இது, நீங்க வந்து அதை யூஸ் பண்ணாதீங்க, அதை வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உடைச்சு போட்டுருங்க, அது விரிசல் வந்துருச்சுன்னா உடைச்சு போட்டுருங்க, செப்பு பானை யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதை கழுவி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கடவுள் வந்து அவங்களுக்கு கட்டளை போட்டுருந்தார். அப்போ இதுல வந்து கடவுள் வந்து அவங்களுக்கு இதனால நோய் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் நம்ம எப்பதான் நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சோம். இந்த கொரோனா வைரஸ் வந்ததுக்கு அப்புறம் பாத்திரங்களை மண் தண்ணியில ஊற வைக்கிறது, உப்புல ஊற வைக்கிறது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்றது, அதெல்லாம் நம்ம இப்பதான் ஆரம்பிச்சோம். ஆனா கடவுள் இதை பத்தி 3000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவருடைய மக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போறது விலங்குகளிடமிருந்து தொற்று. அதாவது நம்ம வந்து பயாலஜி படிக்கிறவங்களுக்கு தெரியும், ஜோனோசிஸ் சொல்லுவோம். அதாவது அனிமல்ஸ் கிட்ட இருந்து மனுஷனுக்கு என்னென்ன நோய்கள் வருது, அதுக்கு வந்து நம்ம எலிக்காய்ச்சல் அந்த மாதிரி நிறைய வச்சிருக்கோம். பிளேகு, அப்புறம் டொமேட்டோ ஃபீவர், இந்த மாதிரி ஃபீவர் எல்லாமே நமக்கு இப்பதான் தெரியும். அதாவது 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு இந்த நூற்றாண்டுல தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தா இப்படிதான் இருக்கும் போல அப்படிங்கிற ஒரு பாக்டீரியல் டிசீஸ் இருக்கு அப்படிங்கிறதையே விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இதுக்கு எத்தனையோ காலங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டதுதான் நம்ம பைபிள். இதுல வந்து இதை பத்தி எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கு. லேவியராகம் 11:29-30 வசனங்கள். தரையில் ஊறுகிற பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள் எவையெனில் பெருச்சாளியும் எலியும் சகல விதமான ஆமையும் உடும்பும் அழுக்கும் ஓடானும் பல்லியும் பச்சோந்தியும் ஆகிய இவைகளே. அதாவது இந்த மாதிரி இன்செக்ட்ஸ்னால நமக்கு உடம்புக்கு வந்து டிசீசஸ் வரும், இல்லை இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் அப்படிங்கிறத வந்து பைபிள் அந்த காலத்திலே சொல்லியிருக்கு. இப்போ நம்ம உதாரணத்துக்கு பார்ப்போம். இப்போ வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஃபுட் பாய்சன் அப்படிங்கிற கேஸ் எதனால வருது? ஒரு பள்ளி விழுந்த சாப்பாடு சாப்பிடுறது, இல்லை காக்ரோச், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தினால ஃபுட் பாய்சனிங் அந்த மாதிரி டிசீசஸ் நிறையவே இருக்கு. ஆனால் இது எல்லாமே ஒரு 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது. என்னன்னு தெரியல, சாப்பிட்டுட்டு இருந்தா திடீர்னு செத்து போயிட்டா, இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இந்த சயின்ஸ் அப்படிங்கிறத டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா தான் நிறைய பேருக்கு இப்போ இந்த மாதிரி நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய விலங்குகள்ல இருந்தே நமக்கு வந்து டிசீஸ் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கான். ஆனா பைபிள் வந்து இதை பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே
சொல்லி இருக்கு, ஆதாரமும் சொல்லி இருக்கு. அடுத்தது வந்து தானாய் செத்த மிருகம். லேவியராகமம் 7:24 தானாய் செத்த மிருகத்தின் கொழுப்பையும் பீருண்ட மிருகத்தின் கொழுப்பையும் பலவித வேலைகளுக்கு வழங்கலாம், ஆனாலும் நீங்கள் அதை ஒருபோதும் புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நோயினால செத்த மிருகம், அதாவது ஒரு நோய் வந்து செத்த மிருகத்துடைய கொழுப்பை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது, வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு கடவுள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை இட்டிருந்தார். எதனாலன்னா அந்த நோய்வாய்ப்பட்ட மிருகத்தினுடைய கொழுப்பை சாப்பிட்டு நமக்கு எந்த நோய் வந்துடக்கூடாது அப்படின்னு. ஆனா இப்பதான் நம்ம அதெல்லாம் கடைபிடிக்கிறோம். நோய் வந்த மிருகங்களை நம்ம வாங்க மாட்டோம், அந்த மாதிரி செத்த மிருகங்களை நம்ம வேற எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா கடவுள் வந்து இதை வந்து 3000 ஆண்டுக்கு முன்னாடி தங்களுடைய ஜனங்களுக்கு கட்டளையா சொல்லி இருக்கிறார். இதுக்கப்புறமா கிருமி நாசினி, அதாவது ஆன்டிசெப்டிக், சானிடைசர், இதை பத்தி தான் பேச போறோம். நாம வந்து பரவலா இதை எல்லாமே யூஸ் பண்ணது எப்பன்னா, நம்ம கோவிட் வந்த டைம்ல வீட்டுல எங்கேயாச்சும் போயிட்டு வரோம்னா உடனே சானிடைசர் பண்றது இல்ல டிஸ்இன்ஃபெக்ட் பண்றது, இது எல்லாமே நம்ம ஒரு 2020 காலகட்டத்துல தான் நம்ம வந்து பரவலா நம்ம உலகத்துல பண்ணது. ஆனா இதை வந்து கடவுள் வந்து பைபிள்ல சொல்லியிருக்காங்க. சங்கீதம் 51:7 நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். அதாவது சானிடைசர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது வந்து 1865 ஆண்டு. ஆனா சங்கீதம் எழுதப்பட்டது அந்த காலகட்டத்துல கிடையாது. இஸ்ரவேல் மக்களுக்கு வந்து அவங்களை ஈசோப்பினால் தங்களை சுத்திகரிக்கவும் மருத்துவ முறையில் ஈசோப்பை வந்து உபயோகிக்கவும் கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார் என்பதற்கான சான்று தான் இந்த ஈசோப்பை பத்தி நம்ம சங்கீதத்துல பார்க்கக்கூடியது. அப்புறம் வந்து லாஸ்ட் டைம்னா உயிர் ரத்தத்தில் இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த விஞ்ஞானிகள் நிறைய பேர் ஏத்துக்கல. ரத்தத்துல தான் நம்மளுடைய உயிர் இருக்கு அப்படின்னு சொல்றத வந்து எந்த விஞ்ஞானிகளும் ஏத்துக்கல. அதுக்கு வந்து நிறைய முரண்பாடுகள் இருந்துச்சு. பைபிள் அந்த டைம்ல எல்லாருமே கலாய்ச்சாங்க. என்னது ரத்தத்துல உயிர் இருக்கா, இதயமும் மூளையும் வேலை செஞ்சா நம்ம உயிர் வாழ போறோம், அந்த மாதிரி பேசினாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க ரத்த ஓட்டம் இருந்தா மட்டும்தான் ஒரு மனுஷனால உயிர் வாழ முடியும். ஏன்னா ரத்த ஓட்டம் இருந்தாதான் செல்கள்ல வந்து உயிர் கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஆனா 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி லேவியராகமத்துல 17:1 மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து சொல்லியிருக்கிறாரு. இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, வேதத்துல வெறும் பக்தியை மட்டும் பக்தி குறிப்பிடல. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா விஞ்ஞான அறிவுகளுக்கும் தொடக்கமும் வேதம் தான், முடிவும் வேதம் தான். விடை தெரியாத எல்லா வினாக்களுக்கும் விடையும் வேதம் தான். வேதாகமம் இல்லாம இந்த உலகத்தினால உருண்டோட முடியாது. They
ത്യാഗം സംബന്ധിച്ചു. പക്ഷേ ഏടിയായിരുന്നു അവൻ ഒരു വിശ്വാസിയായിട്ട് ഒരു സുശിക്ഷകനായിട്ട് തന്നെയാണ് അവർക്ക് എന്നെ ദൈവം കൊടുത്തത്. ഇടവിഷത്ത് പറഞ്ഞതിന് അത് കഴിഞ്ഞ് ഓരോ സ്ഥലങ്ങളിൽ പ്രാർത്ഥനയ്ക്ക് വേണ്ടി എൻ്റെ മാതാവ് എന്നെ മറ്റ് ഏതിനെക്കാളും കൂടുതൽ ആത്മീയ കാര്യങ്ങൾ എന്നെ ഉണർത്തിക്കുന്നതിന് പ്രാർത്ഥന അവർ കാണിച്ചു. എനിക്ക് അതിന് എതിരെ പറയുന്നില്ല, ഇതിന് മനസ്സിലേക്ക് തോന്നിയായിരുന്നു. ഓരോ ദേവദാസത്തില് പള്ളികളിൽ എന്നെ കൊണ്ടുവരും എന്തെങ്കിലും പ്രാർത്ഥിക്കും. ശുശ്രൂഷകൾ വിളിച്ചതിന് ശേഷം എനിക്കും വാഴ സ്ഥലത്ത് എന്നെ കൊണ്ടുപോയി നമ്മുടെ ദേവദാസം പറഞ്ഞു, ഇവര് തലേക്ക് വിഷയങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുന്നില്ല, ഇവരൊരു ഭയങ്കര അധികാരം എനിപ്പോഴും നോക്കുന്നത് എന്നാണ് എൻ്റെ മാതാവ് പറഞ്ഞത്. നിങ്ങൾ അങ്ങനെ കൊണ്ട് നടക്കേണ്ട, ഇവർ ഒരിക്കലും എഴുതി പോയില്ല എന്ന് പറഞ്ഞു. ഞാൻ പറഞ്ഞത് എന്നിട്ട് ഞാൻ രക്ഷിക്കപ്പെടുന്നു, സ്നാനപ്പെടുന്നു. എൻ്റെ മാതാവ് എന്നിട്ട് എനിക്ക് ഒരു മുമ്പിൽ ഒരു ചലഞ്ച് വെച്ചു, നീ പരിശുദ്ധാത്മാവിനെ കാണിച്ചു. ഞാൻ നിനക്കൊരു പ്യാന്റ് കാണിച്ചു. ഇത് പ്യാന്റൊന്നും ഇല്ല, അത് പുതിയ പ്യാന്റല്ല. അന്ന് ഞങ്ങൾ ചർച്ചിൽ 2 ബസ് കയറിയാണ് പോകുന്നത്. അവിടെ ആ ടൗണിൽ യൂസ് ചെയ്യുന്ന പ്യാന്റുകൾ വാഷ് ചെയ്ത് തേച്ച് സെക്കൻഡ് ഉള്ളിൽ നിൽക്കാൻ വേണ്ടി ആ പ്യാന്റുകളാണ് അമ്മ കാണിച്ചത്. പുതിയ വാങ്ങിച്ചതിന്റെ അമ്മയ്ക്ക് കേസ് എനിക്ക് അകത്തൊരു സ്ഥലത്ത് എനിക്ക് എങ്ങനെയും പരിശുദ്ധാത്മാവിനെ പ്രാപിക്കണം. എന്നിട്ട് അമ്മ എനിക്ക് മേടിച്ച് പ്യാന്റ് എനിക്ക് കൈവശമാണ്. ഞാൻ പറഞ്ഞത് നമ്മൾ പേരൻസിന്റെ കുഞ്ഞുങ്ങൾക്ക് ഒരു വാഞ്ചിക്കും ആരാധിക്കുന്ന കാര്യത്തിലായാലും വചനം പഠിക്കുന്ന കാര്യത്തിലായാലും പരിശുദ്ധാത്മാവിനെ പ്രാപിക്കുന്ന കാര്യത്തിലായാലും നമ്മൾ അവർക്ക് ഒരു ലക്ഷ്യം നമ്മുടെ അകത്ത് വാഞ്ചിയും പ്രാർത്ഥന ലക്ഷ്യബോധം മനസ്സുണ്ടെങ്കിൽ ആ തലമുറയെ ആ നിലയിൽ വാർത്തെടുക്കാൻ കഴിയും. എന്നോട് ഒരിക്കൽ പോലും ബൈബിൾ വായിക്കാനോ പ്രാർത്ഥിക്കാനോ ഉപവസിക്കാനോ ചർച്ചിൽ പറയാനോ മാതാ പറയുന്നില്ല. ചിലപ്പോൾ എന്നെ പറയുന്നത് അവരെ നിങ്ങൾ അവിടെ ഇങ്ങനെ പറയും, അങ്ങനെ പറയും, ഇങ്ങനെ പറയുന്നവർ നിങ്ങളതല്ല ഈ കാര്യങ്ങളൊക്കെ കൊണ്ടെടുക്കും. ഇപ്പം ഞങ്ങളെ പങ്കെടുക്കാൻ ഞാൻ പറയുന്നില്ല, ഞാനത് പഠിക്കാൻ പറയുന്നില്ല, ബൈബിൾ വായിക്കാൻ പറയുന്നില്ല, പ്രാർത്ഥിക്കാൻ പറയുന്നില്ല. കാരണം ഞാൻ അങ്ങനെയല്ല പ്രാർത്ഥിക്കാൻ പറയുന്നത്. അവൻ ദൈവത്തിന്റെ സ്നേഹമില്ലാതെ വന്നപ്പോൾ ഇനി പ്രാർത്ഥിക്കുന്ന ഒരു ആഗ്രഹമുണ്ട്. അവിടെ മുൻകൈയുള്ള സാക്ഷികൾ അവരെ ദൈവത്തിന്റെ സ്നേഹത്തിനകത്ത് വന്നപ്പോൾ ഉപവസിക്കാൻ ഞാൻ വർഷത്തിൽ 2-3 ഇരിക്കാൻ പോകുന്നത്. എൻ്റെ അമ്മ പറയണ്ടല്ല, എൻ്റെ അകത്ത് ദൈവ സ്നേഹത്തെ ഉള്ളിൽ നൽകുമ്പോൾ എൻ്റെ ശരീരം നോക്കാതെ ഞാൻ ഉപവസിക്കാറുണ്ട്, ഞാൻ പ്രാർത്ഥിക്കാറുണ്ട്, ഞാൻ ആരാധിക്കാറുണ്ട്. എൻ്റെ മാതാവിന് ഈ ഉലകത്തിൽ എനിക്ക് ഒന്നും നേടിക്കാൻ പറ്റിയില്ല. പക്ഷേ അവർക്ക് എനിക്ക് എന്നെ യേശുവിനെ കാണിച്ചത് എന്റെ കല്യാണ സമയത്തൊക്കെ എനിക്ക് അമ്മ ഒരു കുളത്തിന്റെ സൈഡിൽ 4 സെന്റ് വസ്തുവാണ്. എന്റെ മാതാവിനെ പിറകൊന്നും എഴുതാൻ പറ്റിയില്ല. വലിയ വീട് വെച്ചാൽ എനിക്ക് മാതാവിന് കഴിഞ്ഞില്ല. പക്ഷേ എനിക്കൊന്നും സമ്പാദിക്കാൻ പറ്റിയില്ല. എനിക്ക് വലിയ വിദ്യാഭ്യാസത്തിലേക്ക് വാങ്ങാൻ കഴിഞ്ഞില്ല. പക്ഷെ നല്ല ശ്രമിച്ചു നോക്കും, പക്ഷെ കഴിഞ്ഞില്ല. പക്ഷെ എന്റെ മാതാവിന് എനിക്ക് യേശുവിനെ ചൂണ്ടിക്കാണിച്ചു തരാനും അവൻ യേശുവിനെ നിർമ്മിച്ചത് പ്രാപിക്കാനുള്ള ചില ലക്ഷ്യങ്ങൾ തരുവാൻ അവർ മരിച്ച കൃത്യതയാണ് അവൻ എനിക്കറിയാം. പക്ഷേ അതൊക്കെ എനിക്ക് കാണിച്ചു തരാൻ കഴിഞ്ഞു. എനിക്ക് സഭയോട് പറയാനുള്ളത്, മാതാപിതാക്കൾ ലക്ഷ്യബോധമുള്ളവരായി തീർന്നാൽ, മാതാപിതാക്കൾ അവൻ തലമുറയെ കുറിച്ച് ലക്ഷ്യമുള്ളവരായി തീർന്നു കഴിഞ്ഞാൽ അവൻ അവർക്ക് വിദ്യാഭ്യാസമല്ല കൊടുക്കുന്നത്, യേശുവിനെ കൊടുത്താൽ നിങ്ങൾക്ക് ചെയ്യാൻ കഴിയാത്ത, നിങ്ങൾക്ക് കൊണ്ട് കൊടുക്കാൻ പറ്റാത്ത വിദ്യാഭ്യാസം, പദവികൾ, ഉന്നതികൾ, നന്മകൾ യേശു അവർക്ക് കൊടുക്കാൻ അനുഭവസ്ഥ. ഹല്ലേലൂയ. അമ്മ ഇന്ന് പകൽ ഞാൻ സഭയോട് പറയാം, നമ്മുടെ സ്കൂളില് വളരെ നിരുത്സാഹത്തോടെ കാണുന്ന പേരൻസ് ഉണ്ട്. കുഞ്ഞുങ്ങൾ കൃത്യസമയത്ത് എത്തിച്ചേരുന്നില്ല. കുഞ്ഞുങ്ങളെ കൊണ്ടുവരുന്ന ടീച്ചേഴ്സ് ഒട്ടും മാതൃകയില്ലാത്ത ടീച്ചേഴ്സ്. നിങ്ങൾ വേറെ ചിന്തിക്കരുത്. കാരണം കൃത്യസമയങ്ങളിൽ വന്നിട്ട് ദർശനത്തോടുകൂടി കുഞ്ഞുങ്ങളെ പഠിപ്പിക്കാൻ കഴിയാത്ത, കാഴ്ചപ്പാടില്ലാത്തവരായി മാറുന്നു. ഞാൻ കുറ്റം പറയുന്നത്, സോറി അമ്മയെ, നിങ്ങൾ ആ മേഖലകളെ കണ്ടുകൊള്ളുന്ന അമ്മ ദർശനമുള്ളവരാണ്. മാതാപിതാക്കളും ടീച്ചേഴ്സ് ദർശനമുള്ളവരെ മാറുമ്പോഴാണ് തലമുറകളെ ക്രിസ്തുവിൽ വാർത്തെടുക്കാൻ കഴിയുന്നത്. ഹല്ലേലൂയ. ഞാൻ ശുശ്രൂഷയ്ക്ക് വേണ്ടി കുടുംബങ്ങളെ കൊണ്ട്
സംരക്ഷിക്കുന്ന കേരള സംസ്ഥാനത്തിന്റെ വകുപ്പിൽ അവർ ജോലി ചെയ്യുകയാണ്. അവിടെ ദൈനംദിന ജീവിതത്തിൽ ഡെയിലി എന്ന പോലെ 12, 13, 14, 15 വയസ്സ് പ്രായമുള്ള പെൺകുട്ടികൾ പീഡിപ്പിക്കപ്പെട്ടിട്ട് അമ്മയെ 3-4 മാസം ഗർഭിണികളായി അവർ ആ ഹോമിൽ താമസിക്കുകയാണ്. ഹല്ലേലൂയ. അതിനകത്ത് ദൈവദാസന്മാരുടെ തലമുറകൾ, വിശ്വാസികളുടെ തലമുറകൾ, ജാതികളുടെ തലമുറകൾ. അമ്മയെ ഞാൻ എനിക്ക് വേണ്ടി പറഞ്ഞ ഭാഷ 3 പേരാണ് മെടുന്നാതെ വന്നത്. അതിനകത്ത് 2 ഓർത്തഡോക്സ് വിഭാഗത്തിൽപ്പെട്ട 2 പെൺകുട്ടികൾ 14-15 വയസ്സ്, അമ്മ 16 വയസ്സുള്ള ഒരു ദൈവദാസന്റെ മകൾ അമ്മ പീഡിപ്പിക്കപ്പെടുന്നത്. കാരണം അറിയാമോ, നമ്മൾ നമ്മുടെ തലമുറകൾക്ക് വേണ്ടി കാര്യമാണ്. അവർക്ക് ബുദ്ധി പറയുന്ന നിലകളുപരി നമ്മൾ അവർക്ക് വേണ്ടി തലകൈ വെച്ച് പ്രാർത്ഥിക്കണം. അവർക്ക് പരിശുദ്ധാത്മാവിനും ഞാനൊരു അപ്പനായതുകൊണ്ട് അവനെ അപ്പനായതുകൊണ്ട് ഭാഷയായതുകൊണ്ട് ഞാൻ അനുഭവം എന്ന് പറയുക. ഞാൻ ചെറു മോനുടെ അപ്പനാണ് ചെയ്യുന്നു. ഞാൻ ഇത് കാണുന്നതിന്റെ ഹൃദയം തകരുന്നത് കൊണ്ട് അങ്ങനെ എനിക്ക് മനസ്സിലാക്കുന്നത് വേദനയുള്ളത് കൊണ്ടാണ് ഞാൻ സഭയോട് പറയുന്നത്. നമ്മുടെ കുടുംബങ്ങളിലോ നമ്മുടെ തലമുറകളിലോ ഒരു തിന്മ വരാതെ സൂക്ഷിക്കേണ്ട ഉത്തരവാദിത്വം നമുക്ക് ദൈവം തന്നിരിക്കുകയാണ്. നമ്മൾ നമ്മുടെ കുഞ്ഞുങ്ങളെ ചേർത്ത് പിടിക്കണം, അവർക്ക് വേണ്ടി കരയണം, അവർ ലക്ഷ്യബോധമുള്ളവരാക്കി മാറ്റണം. അവരെ പ്രാർത്ഥിക്കുന്നതിനോ അഭിഷേകം പ്രാപിക്കുന്നതിനോ ദൈവനെ കാണിക്കുന്നതിനോ നിങ്ങൾ എന്തെങ്കിലും കൊടുക്കുക അവർക്ക് വേണ്ടി അങ്ങനെ ഇന്നത് വാങ്ങിച്ചു നീ പ്രാർത്ഥിക്കുക, എനിക്ക് ഇതിനെ കാണിച്ചു തരാം, ഇന്നത് വാങ്ങിച്ചു തരാം. നിങ്ങൾ പരിശുദ്ധാത്മാവിനെ പ്രാർത്ഥിക്കുക, വില കൊടുക്കുക, ആരാധനയ്ക്ക് വില കൊടുക്കുക. അങ്ങനെ നിങ്ങൾ പ്രോത്സാഹിപ്പിക്കുന്നവരെത്തിയൊന്നാണ് 2025 കഴിഞ്ഞ് 26 ഈ കുഞ്ഞുങ്ങളൊക്കെ ആത്മനിറവിൽ ആരാധിക്കുന്നത് നിങ്ങളുടെ കണ്ണോട് നിങ്ങൾ കാണും. അത് പരിശുദ്ധമെന്നറിയുന്നത് അവർ നിസ്സംഗമുള്ളവരായി നിങ്ങൾ പോലും അനുസരിക്കും. ഇത് എന്റെ കുഞ്ഞാണോ എന്ന് നിങ്ങൾ അതിശയിക്കുന്ന നിലയിൽ നിങ്ങളുടെ കുഞ്ഞുങ്ങളെ അനുസരണത്തിലും ദൈവഭയത്തിലും ഭയത്തിലും ദൈവകൃപയിലും വളർത്തിയെടുക്കാൻ നിങ്ങളെ വേണ്ടി അനുവദിക്കുന്ന അഭിഷേകത്തിന് കഴിയും. നിങ്ങളുടെ ദർശനമുണ്ടെങ്കിൽ ആ ദർശനത്തിന് കഴിയും എന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് ഇതിനകത്ത് കുറ്റപ്പെടുത്തുന്ന മക്കളെ കൊണ്ട് സോറി പറയുന്നു. നിങ്ങൾ ഉത്സാഹിക്കാൻ വേണ്ടി പറഞ്ഞു മാത്രമേ ഉള്ളൂ. ഞാൻ ചിന്തിക്കുന്നില്ല എങ്കിലും നിങ്ങൾ അനുഗ്രഹിക്കുന്ന ഈ സഭയുടെ ശുശ്രൂഷകൾക്ക് എന്നോട് ചേർന്ന് ദർശനത്തോടെ പ്രവർത്തിക്കുന്ന പേരൻസ്, ടീച്ചേഴ്സ്, അവരെല്ലാവർക്കും പ്രത്യേക എന്റെ നന്ദി പറയുന്നു. നിങ്ങൾ സഭയെ, നമ്മുടെ കുടുംബങ്ങളെ, ടീച്ചേഴ്സിനെല്ലാം കർത്താവ് അനുഗ്രഹിക്കട്ടെ. താഴ്മ
வேல்கோடு இந்திய பெந்தைகோஸ்தே தேவ சபை ஓய்வு நாள் பாடசாலையின் ஆண்டறிக்கை. கர்த்தருடைய பெரிதான கிருபையால் 2025ஆம் ஆண்டு ஓய்வு நாள் பாடசாலை 22/12/2024 அன்று சபை போதக பாஸ்டர் ஜோஸ் அவர்கள் தலைமையில் ஜெபத்துடன் வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டது. வகுப்புகள் காலை 9 மணி முதல் 9:50 வரை நடைபெற்றது. மாணவர்களின் வயதிற்கேற்ப வகுப்புகள் பிரிக்கப்பட்டது. நர்சரி முதல் 13ஆம் வகுப்பு வரை வகுப்புகள் நடைபெற்றது. தமிழ் மற்றும் மலையாள மொழிகளில் பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. சுமார் 16 மாணவ மாணவிகளும் 7 ஆசிரியர்களும் காணப்பட்டனர். பாஸ்டர் ஜோன், சிஸ்டர் சௌமியா, சிஸ்டர் சுஜிதா, சிஸ்டர் ஜீவா கனி, சிஸ்டர் உஷா ஜோஸ், சிஸ்டர் சிமி, சிஸ்டர் ஜீரா ஆகியோர் பாடசாலையின் ஆசிரியர்களாக காணப்பட்டனர். நவம்பர் மாதம் 24ஆம் தேதி 2 மணி முதல் 4:30 மணி வரை பொது தேர்வு நடைபெற்றது. டிசம்பர் 14ஆம் தேதி 1:30 மணி முதல் 3 மணி வரை போட்டிகள் நடத்தப்பட்டது. போட்டியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. ஓய்வு நாள் பாடசாலையின் மொத்த காணிக்கை வரவு 12,730. PYPA காணிக்கை வரவு 2000. மொத்தம் 14,730. இத்துடன் ஓய்வு நாள் பாடசாலை ஆண்டறிக்கை சமர்ப்பிக்கிறேன். ഹോ പപ്പയുടെ പ്രൊഫൈൽ പിക്ചേഴ്സിൽ എത്ര ലൈക്സാ കിട്ടിയിരിക്കണേ. ഏടാ റോയ്മോനെ, അതവിടെ വെച്ചിട്ട് വല്ലതും പോയി പഠിക്കാൻ നോക്ക്. പരീക്ഷ എന്നാന്നറിയാമോ? 1 മാസം കഴിഞ്ഞേ സ്കൂൾ ഫൈനൽ എക്സാമാ. ഇതുവരെ സെക്കൻഡ് റിവിഷൻ കംപ്ലീറ്റ് ആയില്ല. കഴിഞ്ഞ പ്രാവശ്യത്തെ പോലെ ടോട്ടലിൽ 2 മാർക്ക് കുറഞ്ഞു പോയാൽ ഞാൻ എങ്ങനെയാ മറ്റുള്ളവരുടെ മുഖത്ത് നോക്കുന്നേ? മമ്മി, ഇന്ന് സൺഡേ സ്കൂൾ എക്സാമാ. ഓ, ഞാൻ കരുതി സ്കൂളിലെയാണെന്ന്. സൺഡേ സ്കൂൾ അല്ല, നിനക്കറിയാമല്ലോ. അത് വെച്ചങ്ങ് എഴുതിയാൽ മതി. ഇപ്പൊ പോയി സ്കൂളിലെ എക്സാം റിവിഷൻ ചെയ്യ്. മമ്മി, റിവിഷൻ കഴിഞ്ഞു. ഇനി സൺഡേ സ്കൂൾ എക്സാമിന് പഠിപ്പിക്ക്. അതെ, മോൻ അങ്ങ് അറിയാവുന്നത് വെച്ച് എഴുതിയാൽ മതി. ഇപ്പോഴാ പണിയൊക്കെ ഒന്ന് ഒതുങ്ങിയത്. മമ്മി ഇത്തിരി വിശ്രമിച്ച് TV ഒന്ന് കാണട്ടെ. സംശയമുള്ളത് ചോദിച്ചോ. കിഴക്കുന്ന് വന്ന വിദ്വാൻമാർ യേശുവിനെ കണ്ട് നമസ്കരിച്ച് കാഴ്ചകൾ അർപ്പിച്ചു. മമ്മി, ഈ കാഴ്ചകൾ എന്ന് പറഞ്ഞ എന്താ? ഈ കാഴ്ച എന്ന് പറയുന്നതേ ഗിഫ്റ്റ്. അതെ, മോന്റെ അനിയത്തി ഉണ്ടായപ്പോ കാണാൻ വന്നവർ ഓരോ ഗിഫ്റ്റ് ഒക്കെ കൊണ്ടുവന്നില്ലേ, അതിനാ. മോൻ ബാക്കി പഠിച്ചോ. യേശുവിനെ സ്നാനപ്പെടുത്തിയത് ആര്? അത് ആരാ മമ്മി? ഓ, അത് പത്രോസ് ആണെന്ന് തോന്നുന്നു. യേശുക്രിസ്തു ജനിച്ചത് എവിടെ? അത് എവിടെയാ പപ്പ? അത് ആ സിറിയൽ എങ്ങാണ്ടാണെന്ന് തോന്നുന്നു. നീ ഒന്ന് ഗൂഗിൾ സെർച്ച് ചെയ്ത് നോക്ക്. അയ്യോ, സൺഡേ സ്കൂൾ വണ്ടി വരാറായി. എക്സാം അല്ലേ, ഒന്ന് വേദോസ്തം വായിച്ച് പ്രാർത്ഥിച്ചു പോ. ഒരു സങ്കീർത്തനം എടുത്ത് വായിക്കേ. യഹോവ എന്റെ ഇടയനാവുന്നു, എനിക്ക് മുട്ടുണ്ട. അയ്യോ, ബാക്കി വായിച്ചേ. ഇതിന്റെ ചാർജ് തീർന്നുപോയി. ബാക്കി ഓർമ്മയില്ലേ? പപ്പ അങ്ങ് ഓർത്തു പറ. അത് മോനെ, വണ്ടി വരാറായി. പ്രാർത്ഥിച്ചോണ്ട് പോയിക്കോ, താമസിക്കണ്ട. എടി, സമയം എത്രയായി? സൺഡേ സ്കൂൾ പരീക്ഷ കഴിഞ്ഞ് അവനിക്ക് വന്നില്ലല്ലോ. ഓ, വരാറാവുന്നതേ ഉള്ളൂ. എത്തിന്ന് തോന്നുന്നു. മോൻ സൺഡേ സ്കൂൾ എക്സാമിൽ എല്ലാം എഴുതിയോ? ഏത് മമ്മി? എന്തൊക്കെയായിരുന്നു ചോദിച്ചത്? യേശു ജനിച്ചത് ചോദിച്ചു, യേശു പള്ളിയിൽ പോയ കാര്യങ്ങൾ ചോദിച്ചു, യേശുവിന്റെ സ്നാനവും അത്ഭുതങ്ങളും ഒക്കെ ചോദിച്ചു. എല്ലാം മോൻ പഠിച്ചതായിരുന്നല്ലോ. അതെ മമ്മി, ഞാൻ എല്ലാം എഴുതി. ഫസ്റ്റ് കിട്ടുമോ അതോ ഇപ്രാവശ്യം വല്ലോരും കൊണ്ടുപോകുമോ? ഞാൻ എല്ലാം എഴുതി മമ്മി. പോയിരുന്ന സ്കൂൾ ലെസൺസ് റിവിഷൻ ചെയ്. ഇപ്പൊ പ്രയറും കണക്കാന്നേ, ബോറിങ്ങാ. ആരാധന ഒന്നും പോരാ. പ്രസംഗത്തിന് ഒരു പുതിയ പോയിന്റും ഇല്ല. ഇപ്പൊ ആഴ്ച 3 ദിവസം മീറ്റിംഗ്, അത് വല്ലാതെ കൂടുതലാ.
അതിന് 2-3 മണിക്കൂർ ഇരുന്നിരുന്ന് മടുക്കും. ഷോർട്ട് ആൻഡ് സ്വീറ്റ്, അതാണ് വേണ്ടത്. ഇപ്പോഴൊക്കെ എത്ര നല്ല പോയിന്റുകളുള്ള പ്രസംഗങ്ങൾ നമുക്ക് ഇന്റർനെറ്റിലും ടിവിയിലും കിട്ടും. സമയവും ലാഭം. ടൈം ഈസ് മണി എന്നല്ലേ? അത് പോട്ടെ, സൺഡേ സ്കൂൾ പരീക്ഷയുടെ റിസൾട്ട് ഒക്കെ വന്നല്ലോ. ആ രാജുവിന്റെ മോന് ഫസ്റ്റ് ഉണ്ട്. നിങ്ങളുടെ റോയ്മോൻ പരീക്ഷ എഴുതിയില്ലയോ? എഴുതിയല്ലോ. ചിലപ്പോ സെക്കൻഡ് ആയിരിക്കും. സെക്കൻഡ് സണ്ണിക്കാ. എടാ, നീ എല്ലാം എഴുതിയെന്ന് പറഞ്ഞിട്ട്? ഞാനെല്ലാം എഴുതിയതോ, ഒന്നും പോലും വിട്ടില്ല. ആഹാ, പിന്നെ എന്താ പറ്റിയതെന്ന് ഒന്ന് ചോദിച്ചിട്ട് തന്നെ കാര്യം. സ്കൂളിലെ എക്സാമിനിടയിൽ പഠിപ്പിച്ചതാ. ടീച്ചറെ, റോയ്മോൻ എല്ലാം എഴുതിയെന്നാ പറയുന്നേ. പിന്നെ മാർക്ക് എങ്ങനെ ഇങ്ങനെയായേ? എഴുതിയതനുസരിച്ചേ മാർക്ക് ഇടാൻ പറ്റൂ. റോയ്മോൻ എന്തൊക്കെയാ എഴുതിയെന്ന് അവനോട് ചോദിച്ചു നോക്ക. ഞാൻ ചോദിച്ചിട്ട് തന്നെയാ വന്നത്. എന്റെ റോയ്മോൻ എല്ലാം എഴുതിയിട്ടുണ്ട്. അവൻ മിടുക്കനാ. പക്ഷെ അതൊന്നും പേപ്പറിലില്ല. ആഹാ, എല്ലാരും ഉണ്ടല്ലോ. എന്താ ഒരു തർക്കം? അതെ, റോയ്മോൻ എല്ലാം എഴുതിയെന്നാ പറയുന്നേ. പക്ഷെ റിസൾട്ട് വന്നപ്പോ ഫസ്റ്റും ഇല്ല സെക്കൻഡും ഇല്ല. ഇത് എന്ത് കളി? എല്ലാത്തിനും ഒരു പരിഹാരം ഉണ്ടാക്കാം. ടീച്ചറിന്റെ കയ്യിൽ ആ ചോദ്യപേപ്പർ ഉണ്ടോ? ഉണ്ട്. എന്നാ പിന്നെ പ്രശ്നം തീർന്നു. ഇപ്പൊ തന്നെ ഞാനൊരു റീടെസ്റ്റ് ഇടാം. എന്താ? അത് മതി, അത് മതി. ആ ചോദ്യപേപ്പർ ഇങ്ങോട്ട് എടുക്ക് ടീച്ചറെ. റോയ്മോനെ, നീ ഇങ്ങോട്ടും നീങ്ങി നിന്നേ. ആദ്യത്തെ ചോദ്യം, എരിഹോ മതിൽ തകർത്തത് ആര്? ഞാനല്ല. ആ ഐസക്കും ജോയലും എപ്പോഴും മതിലേ കിടന്ന് ചാടും. അവരുടെ അടുത്ത് ചോദിച്ചു നോക്കും. റോയ്മോൻ അങ്ങനെ നശീകരണമൊന്നും ചെയ്യില്ല. ഗുഡ് ബോയ് അവൻ. ഇനി അഥവാ അവനത് വല്ലതും തകർത്തിട്ടുണ്ടെങ്കിൽ അതിന്റെ കേടി അങ്ങ് എണ്ണി തന്നേക്കാം. അതുകൊണ്ട് മാർക്ക് കുറയ്ക്കാമോ? ഇത് ബൈബിളിലെ ചോദ്യമായിരുന്നു. എന്തായാലും എഴുതിയില്ലെന്ന് മനസ്സിലായല്ലോ. ഒന്ന് തെറ്റിയാലും സെക്കൻഡ് പ്രൈസെങ്കിലും കിട്ടണ്ടേ? ഓക്കെ, ഇനി അടുത്ത ചോദ്യം. ആദ്യത്തെ കൽപ്പന എന്ത്? ആര് ആർക്ക് കൊടുത്തു? അത് അനുസരിച്ചോ? എന്നിട്ട് എന്തു പറ്റി? ഹവ്വ ആദത്തിന്റെ അടുത്ത് പഴം കഴിക്കാൻ കൽപ്പിച്ചു. ആദം അനുസരിച്ചു. അതാ പറ്റിയത്. പെൺവാക്ക് കേൾക്കുന്നവൻ പെരുവരിയിൽ. ആ, അത് പോട്ടെ. ഇനി അടുത്ത ചോദ്യം. യേശുവിന്റെ ജനനത്തെ പറ്റി ആദ്യം അറിഞ്ഞത് ആര്? മറിയം. ഒരു വിധത്തിൽ പറഞ്ഞാൽ അത് ശരിയായതുകൊണ്ട് ഞാൻ മാർക്ക് കൊടുത്തിട്ടുണ്ട്. കൊള്ളാം. ഇനി അടുത്തത്. വിദ്വാൻമാർ യേശുവിന് എന്തെല്ലാം കാഴ്ചകൾ അർപ്പിച്ചു? അത് സോപ്പും പൗഡറും പാമ്പേഴ്സും. മോനെ, മമ്മി പറഞ്ഞില്ല വീട്ടിലെ അനിയത്തിക്ക് ഗിഫ്റ്റ് കൊടുക്കണ പോലെ അമ്മ. ഇനി അടുത്തത്. ദൈവം നമ്മുടെ പാപങ്ങൾ ക്ഷമിക്കണമെങ്കിൽ നമ്മൾ ആദ്യം എന്ത് ചെയ്യണം? അത് പാപം ചെയ്യണം. എടാ റോയ്മോനെ, നീ എന്തൊക്കെയാ എഴുതിയേക്കുന്നേ? ആ, എന്തായാലും ഇത്രയായി. ഇനിയും മുഴുവൻ ഉത്തരങ്ങൾ കൂടി കേൾക്കാം. യേശുവിന്റെ ഏതെങ്കിലും ഒരു ഉപമയോ അത്ഭുത പ്രവൃത്തിയോ വിവരിച്ച് എഴുതുക. അതൊരു വലിയ ഉത്തരം. ഞാൻ എന്റെ ഉത്തര പേപ്പറിൽ നന്നായിട്ട് എഴുതിയിട്ടുണ്ട്. ഉത്തര പേപ്പർ ഇവിടെ ഇരിപ്പുണ്ട്, ഞാൻ വായിക്കാം. യെരുശലേമിൽ നിന്നും എരീഹോയിലേക്ക് ഒരു മനുഷ്യൻ പോവുകയായിരുന്നു. വഴിയിൽ വെച്ച് അവനെ കൊള്ളക്കാർ ആക്രമിച്ചു. അവർ അവനെ നിർദ്ദയം മർദ്ദിച്ചു. ടിഷ്യൂവും മൃതപ്രായനാക്കി കഷ്ണം കഷ്ണമാക്കി അവിടെ ഇട്ടു. ചിലത് നല്ല നിലത്ത് വീണു, ചിലത് പാറപ്പുറത്ത് വീണു, ചിലത് മുള്ളിനിടയിൽ വീണു, ചിലത് കിളികൾ കൊത്തിക്കൊണ്ടുപോയി. ശേഷിച്ച് 12 കൊട്ട നിറച്ചെടുത്തു. അതിലൊരു കൊട്ട ഇസ്കരിയാത്ത യൂദ കൊണ്ടുപോയി ദേവാലയത്തിൽ കാളകളെയും ആടുകളെയും വിൽക്കുന്നവർക്ക് 30 വെള്ളിക്കാശിന് വിറ്റുകളഞ്ഞു. ഏതായാലും നല്ല ഉത്തരങ്ങള് തന്നെ. ഇനിയും ബാക്കിയും കൂടെ വായിക്കണോ? വേണ്ട, മതിയായി. എല്ലാം എഴുതിയെന്ന് പറഞ്ഞപ്പോ ഇത്രയും പ്രതീക്ഷിച്ചില്ല. ബാലൻ നടക്കേണ്ടുന്ന വഴി അവനെ അഭ്യസിപ്പിക്കാം. കുഞ്ഞുങ്ങളോടുള്ള നമ്മുടെ ഉത്തരവാദിത്തങ്ങൾ മറക്കാതിരിക്കുക. ലോകത്തിന്റെ വിജ്ഞാനം പഠിപ്പിക്കാൻ എടുക്കുന്ന സമയത്തിന്റെയും ശ്രമത്തിന്റെയും ഒരു അംശമെങ്കിലും ശ്രമം വേദപഠനത്തിന് മാതാപിതാക്കൾ ചെലവഴിച്ചാൽ പുതിയ തലമുറ ദൈവകൃപയിൽ ആശ്രയിച്ചു വളരും. മുൻപേ അവന്റെ രാജ്യവും നീതിയും അന്വേഷിപ്പീൻ, അതോടുകൂടെ വേണ്ടതൊക്കെയും നിങ്ങൾക്ക് കിട്ടും എന്ന് ദൈവവചനം പഠിപ്പിക്കുന്നു. நிச்சயமாகவே
ஆசீர்வதித்திடுவே உன்னை பெருக பண்ணுவே பெருக பண்ணிடுவே நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே வரைந்தேன் உன்னை நான் உள்ளம் கைகளில் தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில் வரைந்தேன் உன்னை நான் உள்ளம் கைகளில் தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில் காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம் காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம் உந்தன் ஜீவிய காலம் எல்லாம் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே பயப்படாதே எந்தன் செல்லம் பிள்ளையே இனி என்றும் தீங்கை காண்பதில்லை பயப்படாதே எந்தன் செல்லம் பிள்ளையே இனி என்றும் தீங்கை காண்பதில்லை உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் அவைகள் ஆச்சரியமாயிருக்கும் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே God has become flesh and come among men. He expresses the truth and brings us the way of eternal life. We eat and drink God's word every day and begin new lives in the age of kingdom. As we read God's word, we come to understand the truth. We leave everything behind to follow Almighty God. We live before God and are free and liberated. Our hearts rejoice and know satisfaction beyond compare. God honors
His word to water supply us. We understand the truth and our lives grow gradually. We do our duties with loyalty and satisfy God's heart. We shall love and testify to God for all time. Man cannot live without God's word, nor can man live without the truth. Almighty God has bestowed the truth unto man and created mankind. Praises God for eternity. Exposes our corruption, and we're cleansed as we accept God's judgment and chastisement. At last we live out the likeness of honest people. What a truly great blessing it is to be saved by God. Through persecution and tribulations, we stand firm in our witness. We do not bend the knee or yield to Satan, the king of devils. We stake our lives and pledge to follow God unto death. And we bear strong and resounding testimony to glorify God. God utters His word to water supply us. We understand the truth and our lives grow gradually. We do our duties with loyalty and satisfy God's heart. We shall love and testify to God for all time. Man cannot live without God's word, nor can man live without the truth. Almighty God has bestowed the truth unto man and created mankind. Praises God for eternity. ജീവൻ തന്നു നിത്യമായി സ്നേഹിച്ചല്ലോ തന്നെ പോലെ നമ്മെ മാറ്റുവാൻ ജീവൻ തന്നു നിത്യമായി സ്നേഹിച്ചല്ലോ പ്രത്യാശയോടെ നല്ല പോർ ചെയ്തവർ തിരശീലയ്ക്കുള്ളിൽ കടന്നു പോയിടുന്നേ പ്രത്യാശയോടെ നല്ല പോർ ചെയ്തവർ തിരശീലയ്ക്കുള്ളിൽ കടന്നു പോയിടുന്നേ ലോകം ജഡം സാത്താനെ ജയിച്ചു നിന്നിടുകിൽ തേജസ്സേനും സ്വർഗവീട്ടിൽ നാമും പാർവീടും
ജീവൻ തന്നു നിത്യമായി സ്നേഹിച്ചല്ലോ സ്നേഹരൂപൻ തന്നെ പോലെ നമ്മെ മാറ്റുവാൻ ജീവൻ തന്നു നിത്യമായി സ്നേഹിച്ചല്ലോ. IPC രഹോബോത്തിലെ 2025 വാർഷിക യോഗത്തിൽ പങ്കെടുത്ത എല്ലാവർക്കും ക്രിസ്തു യേശുവിൻ നാമത്തിൽ സ്നേഹവന്ദനം അറിയിച്ചുകൊണ്ടും ഇതിനോടെല്ലാം മുഖാന്തരമായ സർവശക്തന് നന്ദി കരയേറ്റിയും വാർത്തകളിലേക്ക് കടക്കുന്നു. പ്രഗത്ഭരായ അധ്യാപകരാൽ അഭ്യസനം ചെയ്ത ചുണക്കുട്ടികളുടെ ചുടുചുടുത്ത പാട്ടുകളും കളിക്കും ഈ സമ്മേളനത്തിൽ അരങ്ങേറുകയാണ്. കൊച്ചു കുരുന്നുകളിലേക്ക് ക്രിസ്തുനാഥത്തിന്റെ സ്നേഹത്തിന്റെ സ്നേഹനാളം കൊളുത്തുവാൻ കരുത്തോടെ പ്രവർത്തിക്കുന്ന നല്ലവരായ എല്ലാ അധ്യാപകരെയും ഈ തരുണത്തിൽ ഓർക്കുന്നു. വാർഷിക യോഗത്തിന്റെ വരവേൽപ്പിനായി അധ്യക്ഷപീഠം അലങ്കരിച്ചിരിക്കുന്ന രഹോബോത്തിലെ ഫാദർ മെത്രോപൊലിത്തയ്ക്ക് അകമഴിഞ്ഞ നന്ദിയും വന്ദനവും അറിയിച്ചുകൊണ്ട് നിറകുടങ്ങളുടെ നിറവാർന്ന കൈത്താളത്തോടെ മുന്നോട്ട് പോകും. നിറവാർന്ന വമ്പൻ സമ്മാനങ്ങളുടെ ഒരു നിര നമ്മുടെ ആലയത്തിന്റെ മുമ്പിൽ തന്നെ ക്രമീകരണമായിട്ടുണ്ട്. മഴയും ശീതവും സഹിച്ച് ദീർഘയാത്രകൾ ചെയ്ത് ദൈവവചന പഠനത്തിനായി കടന്നു വന്ന എല്ലാവർക്കും സൺഡേ സ്കൂൾ സെക്രട്ടറിയുടെ അകമഴിഞ്ഞ നന്ദിയും കടപ്പാടുകളും അറിയിച്ചു. അവസരം നോക്കി മുങ്ങി നടക്കുന്ന അവസരവാദികളും ഈ കൂട്ടത്തിൽ ഉള്ളതായി ഉളുപ്പില്ലാത്ത ഉപ്പൻ ഉന്തുവണ്ടി ഡ്രൈവർ ഉൾപ്പെടെയുള്ള എല്ലാ കുട്ടിപ്പട്ടാളങ്ങളും ഇന്ന് പങ്കെടുത്തതിൽ അതിയായ സന്തോഷം പ്രകടമാക്കി മിസ്റ്റർ ജോഹാൻ ജോൺ. കന്യാകുമാരി ഡിസ്ട്രിക്റ്റിൽ കനയിക്കാവിളയ്ക്ക് അടുത്തുള്ള പ്രകൃതി രമണീയമായ ഒരു പച്ച പകിട്ടുള്ള ഭൂപ്രദേശമാണ് രഹോബോത്ത്. കുലവാഴകൾ കുലച്ചും ഇലവാഴകൾ ഇലച്ചും വെള്ളം കെട്ടി നിർത്തി മന്ദമായി ഒഴുകുന്ന ഒരു നദീതീരമാണ് നമ്മുടെ രഹോബോത്ത്. ഏത് നേരത്തും വിനോദസഞ്ചാരികൾക്കും വിദേശികൾക്കും കുളിക്കാനും കുടിക്കാനുമുള്ള മിനറൽ വാട്ടർ ഇവിടെ ലഭ്യമാണ്. മാത്രമല്ല വിനോദസഞ്ചാരികളെ ആകർഷിക്കുന്ന തൂക്കുപാലത്തിൽ കൂടെ കടകട പായുന്ന ഇരുചക്ര വാഹനങ്ങൾ, നീന്തൽ അറിയാവുന്നവർ പോലും പകച്ചു നിൽക്കുമ്പോൾ നീലാകാശം സ്വപ്നം കണ്ട് മനസ്സ് മറന്ന് മാനിനെ പോലെ ചാടുന്ന മാൻപേട കാലുള്ള സുസുക്കി സാമ്രാജ്യ ഹീറോ ഹോണ്ട, ഇതെല്ലാം രഹോബോത്തിന്റെ പരിസരത്തിലെ കൗതുകങ്ങൾ. പ്രതീക്ഷയുടെ കാത്തു നിൽക്കുന്ന സഹോദരന്മാർക്ക് വേണ്ടി പൂമ്പാറ്റ പോലെ പാറി നടക്കുന്ന ഒരു പുഷ്പക വിമാനം ഇവിടെ ചുറ്റി സഞ്ചരിക്കുന്നത് സഞ്ചാരികളെ കുളിരണിയിക്കുന്ന ഒരു കൗതുക കാഴ്ചയാണ്. അതിന്റെ ഓണറും ഡ്രൈവറും എല്ലാവർക്കും കണ്ണിൽ ഉണ്ണിയുമായ സാം പാപ്പച്ചൻ രഹോബോത്തിലെ അംഗം എന്നതിലും ദേശവാസികൾക്ക് അഭിമാനമാണെന്ന് ദേശവാസികൾ അണ്ണ എന്ന് വിളിക്കുന്ന ഏതക്കനെയും അണ്ണനെയും വാരി അടക്കി ഒടിക്കുന്ന ഒരു ഓട്ടോറിക്ഷ. ബന്ധപ്പെടേണ്ട നമ്പർ 303000 യൂസ് വണ്ടി. വിളിച്ചാൽ കിട്ടിയില്ലെങ്കിൽ അടുത്തുള്ള പോസ്റ്റർ തൂണിൽ കമ്പിയടിക്കുക. കഥ പറച്ചിലിൽ പ്രശസ്തി നേടിയ കോമഡിക്കാരനായ രൂപൻ ഡിൻഡേൽ രഹോബോത്തിന്റെ കണ്ണിൽ ഉണ്ണിയായ തെറ്റും ശരിയും കൂട്ടിച്ചേർത്ത് കോമാളി പരുവത്തിൽ കഥ മുറിച്ചും മറിച്ചും പറഞ്ഞതില് അദ്ദേഹം വൈറലായത്. സദസ്സിനെ രസിപ്പിക്കാൻ അദ്ദേഹം ക്ഷണിച്ചതായി അറിവുണ്ട്. ദീർഘകാല പ്രാർത്ഥനയിലൂടെ പരൻ കനിഞ്ഞു നൽകിയ പരമാനുഭവമായി ഫാദർ ജോൺ സൗമ്യ കുടുംബം പ്രധാന അതിഥിയായി ജൊഹാൻ വാഗ ജോൺ നമ്മോടൊപ്പം ഉള്ളതിൽ പങ്കെടുത്ത എല്ലാവരും ആനന്ദത്തിലാണ്. ഇന്ന് അദ്ദേഹത്തിന്റെ സഹോദരിയായ ജൊഹാന ജോൺ മാധ്യമങ്ങളോട് അറിയിക്കുകയുണ്ടായി. രഹോബോത്തിലെ 3 വ്യക്തികൾ നവംബർ മാസത്തിൽ ജീവപുസ്തകത്തിൽ പേരെഴുതപ്പെട്ടതായി വിശ്വാസ കണക്കുകൾ വ്യക്തമാക്കുന്നു. ഡിസംബർ 29, 30, 31 തിങ്കൾ, ചൊവ്വ, ബുധൻ ഒരു സൗജന്യ മെഡിക്കൽ ക്യാമ്പ് IPC രഹോബോത്ത് വർഷിപ്പ് സെന്ററിൽ വെച്ച് നടക്കുന്ന വിവരം സഭാ വിശ്വാസികളെയും ദേശവിശ്വാസികളെയും അറിയിക്കുന്നു. എല്ലാവിധ രോഗങ്ങൾക്കും വളരെ മികച്ച നിലവിൽ ചികിത്സാ സഹായം സൗജന്യമായി ലഭിക്കുന്നതാണ്. ഈ തരുണത്തിൽ അകത്തും പുറത്തും ഒരുപോലെ പ്രയോജനപ്പെടുത്തുന്ന മെഡിസിൻ, സൂചി, ട്രിപ്പ്, ലാബ് പരിശോധനകൾ വളരെ കുറഞ്ഞ നിരക്കിൽ സൗജന്യമായി നൽകുന്നതായിരിക്കും. വാർഷിക സമ്മാനങ്ങളും ഗിഫ്റ്റുകളും വാങ്ങാൻ പോയ വാഹനം മാർത്താണ്ഡം കുലശേഖരം റൂട്ടിലെ പച്ചലി ഹോട്ടലിന്റെ മുമ്പിൽ കണ്ടതായി CCTV ദൃശ്യങ്ങളിൽ പതിഞ്ഞതായി തൊട്ടടുത്ത അന്വേഷണ കമ്മീഷൻ അറിയിച്ചിട്ടുണ്ട്. ആരൊക്കെയാണ് ഇതിന്റെ പിന്നിലെ കണ്ണികൾ എന്ന് വിശദമായ ചോദ്യം ചെയ്യലിനായി ക്രൈംബ്രാഞ്ചിന് കൈമാറി കഴിഞ്ഞു.
വാഗ്ദത്ത നാട്ടിലേക്ക് പ്രയാണം ചെയ്യാൻ ഇറങ്ങി തിരിച്ചവർ തിരിച്ചറിവില്ലാതെ തിരിഞ്ഞു നിൽക്കുന്നതായും കാലേബും യോശുവയും. മധ്യാകാശത്തിൽ മണവാളൻ വരവേൽപ്പിനായി ഒരുങ്ങിയിട്ടുണ്ടെന്ന് ശാസ്ത്രലോകം. ഹാജർ ഷീറ്റിലെ അറ്റൻഡൻസിൽ 0 ബാലൻസ് ഇല്ലാത്തവർക്ക് പ്രോത്സാഹന സമ്മാനവുമായി ബമ്പർ സമ്മാനങ്ങൾ, 1ാം സമ്മാനം ഉൾപ്പെടെ അവസാന സമ്മാനം വരെ ചുമന്നുകൊണ്ട് പോകും അളവിൽ മെഗാ പ്രൈസുകൾ. ഇറക്കുമതി ചെയ്ത പ്രശസ്തരായ ത്രിമൂർത്തി ട്രാൻസ്ഫോമറുടെ ഡാൻസ് ഈ വേദിയിൽ അരങ്ങേറിയത് ആനന്ദത്തിലാണ് രഹോബോത്ത് കുടുംബം. അടുത്ത ആണ്ടിലേക്കും ഈ ക്രിസ്തീയ വിദേശ ട്രാൻസ്ഫോമർമാരെ ക്ഷണിച്ചു കൊണ്ടുവരുവാൻ എയർ ഇന്ത്യ വിമാനങ്ങൾ ബുക്ക് ചെയ്തതായ അന്താരാഷ്ട്ര ഏജന്റായ ക്യാപ്റ്റൻ അജിത് കുമാർ വിശദ വിവരങ്ങൾ ടൈറ്റാനിനെ കൈമാറിയതായി അറിയിക്കുന്നു. വിദേശ നർത്തകിയായ മിസ്റ്റർ ജൊഫിനയുടെ നൃത്ത പരിപാടിയും കാണികളെ ആനന്ദത്തിലാക്കി. നൃത്ത പരിപാടിയിൽ പങ്കെടുത്ത എല്ലാവർക്കും വളരെ നന്ദിയും കടപ്പാടും ഉണ്ടെന്ന് അധ്യാപക സംഘം വെളിപ്പെടുത്തി. രതീഷ് ബ്രദേഴ്സിന്റെ നാടൻ വിഭവങ്ങൾ അടങ്ങി ഗംഭീര സദ്യ ഇറക്കുമതി ചെയ്തതായി ഫുഡ് കോർഡിനേറ്റർ ബ്രദർ രാജ്കുമാർ വെളിപ്പെടുത്തി. അതിനെ തുടർന്ന് ഫോറം സി വിഭാഗത്തിന്റെ ഗംഭീരമായ മെഡിക്കൽ റിപ്പോർട്ടുകൾക്കായി കവറുകൾ ശേഖരിച്ച സംഘവും ക്രമവുമായി എത്തിയിട്ടുണ്ടെന്ന് മെഡിക്കൽ റിപ്പോർട്ടുകൾ വെളിപ്പെടുത്തി. വീണ്ടും കാണാം. നന്ദി, നമസ്കാരം. அண்ணே, நம்ம பாட்டில் வந்துட்டோம். இப்போ என்ன சொல்றது என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையேண்ணே. தம்பி, ஒரு கதை சொல்றேன், அதை கேளு. கதை ஒண்ணு சொல்ல வந்தேங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. ஐயா அம்மா கதை ஒண்ணு சொல்ல வந்தேங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. அண்ணே, என்ன கதைண்ணே அது? பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. ஆமா, வந்தார் சொல்றீங்களே, யாருன்னு அவரு? ஒரு தந்தைய போல நம்ம தூக்கி சுமப்பவர், நம் தாயின் மேல நம்மில் அன்பு வைத்தவர், அவர் யார் 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 தெரியுமா? அண்ணே சொல்லுங்கண்ணே. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. அண்ணா, இப்ப சொல்றீங்களே என்னண்ணே? தம்பி, கொஞ்சம் இருப்பா, ஒரு 2 நிமிஷம் பொறுக்க மாட்ற? இந்த பெயருக்காக நம்முடைய பிதாக்கள் எத்தனை நூற்றாண்டுகள் காத்திருந்திருக்காங்க தெரியுமா? சரி, உன்னோட ஆர்வத்துக்காக இப்ப சொல்றேன், கேளு. அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? அவர்தான் 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 இயேசு, அவர்தான் 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 இயேசு, அவர்தான் 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 இயேசு, அவர்தான் 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 இயேசு. அண்ணா, கொஞ்சம் மாத்தி சொல்லுவோமா? எப்படிடா தம்பி? சரிண்ணே, அந்த இயேசுக்கிட்ட வந்துட்டேன். ஆனா அந்த சாத்தான பார்த்தா கூட கொஞ்சம் பயமா இருக்கு. என்னென்ன செய்யுது? தம்பி, நம்ம யாரு, நம்ம எப்பேற்பட்ட சந்ததின்னு உனக்கு தெரியுமா? சந்ததி ஆயிட்டோம். ஆனா கணவன்ட சண்டை, மனைவிட்ட சண்டை, மாமியார்ட்ட சண்டை, மருமகிட்ட சண்டை, அங்க சண்டை இங்க சண்டை, கடைசியா சர்ச்சிலையும் சண்டை. இதுக்கு ஏதாவது சொல்லுங்கண்ணே. விட்டு கொடுத்து வாழ்ந்து பாரு, அதிலே ஒரு போதும் தப்பே இல்லை. வீணான பிடிவாதத்தால் எவரும் வாழ்வில் வெற்றி கண்டதில்லை. விட்டு கொடு விட்டு கொடு விட்டு கொடு, நீ விட்டு கொடு விட்டு கொடு விட்டு கொடு, விட்டு விடு விட்டு விடு விட்டு விடு, வீணாக பிடிவாதம் பிடிப்பதை நீ விட்டு விடு. சேர்ண்ணே,
கொஞ்ச நாள் இயேசுவோட இருந்துட்டு அதுக்கப்புறம் அவரை விட்டுட்டு ஓடிடுறாங்களே, அது என்ன கதைனே? பரிசுத்த வைராக்கியம் என்னை பற்றி எரியட்டுமே, பரிசுத்த வைராக்கியம் என்னை பற்றி எரியட்டுமே, தேவனின் ராஜ்யம் விரைந்திடவே இருளினை எரித்திடவே அவர் வல்லமை இறங்கட்டுமே, பாவத்தை ஜெயித்திடவே அவர் வல்லமை நிரப்பட்டுமே, என் வார்த்தையிலும் என் நடத்தையிலும் என் அன்பினிலும் என் ஆவியிலும் விசுவாசத்திலும் என் கற்பினிலும் மாதிரியாய் வாழ்ந்திடவே. ஆனா அந்த வைராக்கியம் எப்படின்னா வரும்? தம்பி, ஆண்டவர் நம்ம மேல வச்ச அன்பை வெளிப்படுத்துறதுக்காக எவ்வளவோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த அன்பை யோசிக்க யோசிக்க தான் அந்த வைராக்கியம் வரும். அந்த அன்பை யோசிக்க உனக்கு ஆசை இருக்கா? ஆசைப்பட ஆசை தாங்க, உங்க சித்தம் மட்டும் நான் செய்ய, நித்தம் நித்தம் கூட வாங்க என்னை உத்தமத்தில் நிறுத்திட, என்னால் ஒன்றும் இல்லை எல்லாம் உம்மாலாகும் பரிசுத்த ஆவியினால், ஏற்றம் இரக்கம் உள்ள வாழ்வில் விருப்பம் இல்லை நிலைவர ஆவித்தாங்க, என்னால் ஒன்றும் இல்லை எல்லாம் உம்மாலாகும் பரிசுத்த ஆவியினால், ஏற்றம் இரக்கம் உள்ள வாழ்வில் விருப்பம் இல்லை நிலைவர ஆவித்தாங்க, ஆசைப்பட ஆசைத்தாங்க, உங்க சித்தம் மட்டும் நான். സൺഡേ സ്കൂൾ ഉപയോഗിക്കുകയും എല്ലാ സൺഡേ സ്കൂൾ കാര്യങ്ങളെല്ലാം ചെയ്യുവാൻ കർത്താവ് നമുക്ക് കൃപ നൽകി ആ ദൈവത്തെ നന്ദി പറയാം ദൈവത്തിന് നന്ദി പറയാം. സ്തോത്രം യേശുവാ, സ്തോത്രം കർത്താവ് എത്രത്തോളം നമ്മൾ നടത്തിയല്ലോ. ഇനി നമുക്ക് നന്ദി പറയേണ്ടത് നമ്മളെ എത്രത്തോളം നമുക്ക് എല്ലാ പ്രോത്സാഹനം കൊടുത്ത് ഈ ഒരു വർഷക്കാലം ഈ സൺഡേ സ്കൂളും ബാക്കി PAP കാര്യങ്ങളെല്ലാം കൊടുത്ത് നേതൃത്വം വഹിച്ച് നമ്മളെ വഴിനടത്തിയ ദൈവസഭയിലെ അഭിഷേകത്തിന് ജോസ്പാസിന് നന്ദി പറയാം. നന്ദി പറയാം. നമുക്ക് ഈ സൺഡേ സ്കൂൾ കുഞ്ഞുങ്ങളെല്ലാം വഴി നടത്തിയ ടീച്ചേഴ്സ്മാർക്കെല്ലാം നന്ദി പറയുന്നു. എല്ലാവർക്കും നന്ദി പറയാം. ദിവസവും നമ്മൾ സൺഡേ സ്കൂളിൽ തക്ക സമയത്ത് വന്നു സൺഡേ സ്കൂളിലെ വചനം പഠിക്കാൻ ദൈവം കൃപ നൽകി കുഞ്ഞുങ്ങൾക്കെല്ലാം നന്ദി പറയാം. ദൈവസഭയിലെ എല്ലാ വിശ്വാസികൾക്കും ഇത്ര നേരം ഈ സൺഡേ സ്കൂൾ പ്രോഗ്രാം കാണുവാനും അതിൽ സഹകരിക്കുവാനും അവർക്ക് ദൈവം കൃപ നൽകിയതുകൊണ്ട് എല്ലാവർക്കും നന്ദി പറയാം. അടുത്തത് ഈ പ്രൈസ് എല്ലാം കൊടുക്കുവാനും ഈ പ്രൈസ് അതിൻ്റെ കാര്യങ്ങളെല്ലാം ചെയ്യുവാനും കർത്താവ് കൃപ നൽകിയത് നന്ദി പറയാം. അടുത്ത വർഷവും ഇന്ത്യക്കാരുടെ വലിയ വലിയ പ്രൈസുകൾ തന്ന ദൈവം മാനിക്കുക. നന്ദി പറയാം. ഭംഗിയായി ജീവിതത്തിലെ അതിനോട് ചേർന്ന് എല്ലാ സഹകരിച്ച എല്ലാ ടീച്ചേഴ്സ് കുട്ടികളും പേരൻസ് എല്ലാവർക്കും നന്ദികളുണ്ട്. പ്രാർത്ഥിക്കാം. പരിശുദ്ധനായ ദൈവമേ, സ്വർഗ്ഗത്തിലെ കർത്താവേ, അനുഗ്രഹിക്കപ്പെട്ട നല്ല ഉച്ചസമയത്തിനായി സ്തോത്രം. കർത്താവേ, വിശുദ്ധ സഭയ്ക്ക് ശേഷം നിങ്ങളുടെ അനുഗ്രഹമായി നടന്ന സ്വർഗ്ഗത്തിലെ കൃപതോതിനായി സ്തോത്രം ചെയ്യുന്നു. അതിന്റെ പിന്നിൽ പ്രവർത്തിച്ച ഞങ്ങളെല്ലാ ദൈവങ്ങൾക്കായി സ്തോത്രം, സഭയ്ക്കായി സ്തോത്രം, സഹകരിച്ച സാമ്പത്തികമായി ചെലവഴിച്ച ഇതിനുവേണ്ടി എല്ലാം സഹിച്ച് അധ്വാനിച്ച് പ്രയത്നിച്ച ശ്രേഷ്ഠരായ എല്ലാ ദൈവമക്കളെ, അവരുടെ കുടുംബങ്ങളെ, അവരുടെ തലമുറകളെ, ദൈവസഭയെ കർത്താവ് അനുഗ്രഹിക്കണമെന്ന് അടുത്ത് വീണ്ടും ദൈവത്തിന് വേണ്ടി നിൽക്കാൻ എല്ലാ മക്കളെയും ബലപ്പെടുത്തിയാണ്. മഹത്വം എടുക്കണം. സകല മാനും മഹത്വ പുകഴ്ച എല്ലാം കർത്താവിനെ ഏൽപ്പിക്കുന്നു. യേശു ക്രിസ്തു പ്രാർത്ഥനകൾ സ്വർഗ്ഗത്തിലെ പിതാവേ, ആമേൻ.
ക്രിസ്തു ആശ്രയിപ്പിക്കുന്ന പരിശുദ്ധ അമ്മാവിനെ കൂട്ടാമക്കാവൻ ഭാഷയോടും വിഷയങ്ങളോടും ഞങ്ങളുടെ സൺഡേ സ്കൂളുകളോടും എല്ലാ കുട്ടികളോടും ഇത് കർത്താവിലിരിക്കുമാറാകട്ടെ. ആമേൻ. ഇത് കർത്താവിനെ സ്തുതിക്കാം. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ.